ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இல்லைனா ஈரான் கிட்ட இருக்க மிசைல் ஆர்சனலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஈரான் கிட்ட நிறைய ஏவுகணைகளானது இருக்குது, ஆனால் எவ்வளவு ஏவுகணைகள் இருக்குது? பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது, எத்தனை பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது? எத்தனை க்ரூஸ் மிசைல் இருக்குது? ஈரானோட மிசைல் ஆர்சனலை பார்த்து அமெரிக்கா ஓப்பனாக பயப்படுவாங்கன்னா நேரடியாக அமெரிக்காவோட படைத்தளங்களை ஈரானால் தாக்க முடியுன்ற அந்த ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு மத்திய கிழக்கில் நிலவிட்டு இருக்கு. அப்படி அமெரிக்காவை நடுங்க வைக்கிற அளவுக்கு இல்லை அமெரிக்காவை ஒரு ஸ்டெப் யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஈரானோட ஆர்சனல்ல எவ்வளவு மிசைல்ஸ் இருக்கு? சவுதி அரேபியா விசஸ் ஈரான், இஸ்ரேல் விசஸ் ஈரான், அமெரிக்கா விசஸ் ஈரான், இப்படி உலகத்தோட பெரும்பான்மையான நாடுகளை ஈரான் பகைச்சிட்டு இருக்கப்போ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக நின்னாங்க. இல்ல ஈரான் என்ற ஒரு நாட்டால அத்தனை நாடுகளையும் தாக்க முடியுமான்ற கேள்விகளுக்கு பதில் இந்த பதிவில் இருக்க போது, குறிப்பா அமெரிக்கா ஏன் ஈரானோட ஒரு 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பார்த்து பயப்படுறாங்கன்ற அந்த கேள்விக்கான பதிலை நம்ம இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களாக்கி தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள்னா என்ன? உலகத்தில் எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் பெரும்பான்மையான நாடுகள், இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே இன்னமும் அதிகமாக இந்த பாலிஸ்டிக் மிசைலை உற்பத்தி பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. அப்படி இந்த பாலிஸ்டிக் மிசைலில் என்ன தான் சிறப்பம்சம் இருக்குது? முதல்ல இந்த பாலிஸ்டிக் மிசைல்னா என்ன? ஒன்றுமே இல்லை. இதோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, நிறைய பேர் கிரிக்கெட் விளையாட போயிருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் இங்கேருந்து தூக்கி எறிகிறீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேருந்து புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்துட்டு நீங்கள் அதை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் அது அந்த ஈர்ப்பு விசையை தாண்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உந்து விசை மூலமாக ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே ஃப்ரீ ஃபால் ஆகும். இதோட ட்ராஜெக்டரி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம வானத்தை நோக்கி எரியக்கூடிய ஒரு பொருள் ஒரு யூ ஷேப்பில் இல்லை ஒரு வளைக்கப்பட்ட ஒரு வில்லோட வடிவத்தில் ஒரு குறிப்பிட்ட உயரம் போயிட்டு திரும்ப கீழே விழும். அதே ஒரு கான்செப்டில் தான் இந்த இடத்துல இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள்ன்றதும் வேலை செய்யுது. கீழே 2 ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் இதில் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. சில ஐசிபிஎம் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ல 3 ஸ்டேஜ் இருக்க ராக்கெட் இன்ஜின்ஸ் கூட இதில் பயன்படுத்துவாங்க. நம்ம சிங்கிள் ஸ்டேஜ் இல்லை டபுள் ஸ்டேஜ் ராக்கெட்டே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இதில் சாலிட் ப்ரோபல்லண்ட், லிக்விட் ப்ரோபல்லண்ட், திட எரிபொருள், திரவ எரிபொருள்னு 2 வகையான எரிபொருளை இதை பயன்படுத்தலாம். திட எரிபொருளை பொறுத்த வரைக்கும் உடனடியாக வேகத்தை எட்டணும், இல்லை உடனடியாக அந்த அதிக வேகத்தை இது எட்டணுன்றப்போ அதை தான் பயன்படுத்துவாங்க. கீழே நம்ம தீபாவளிக்கு பயன்படுத்துகிற ராக்கெட்டில் அந்த கறி யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மிக்சர்ஸை பயன்படுத்தி ராக்கெட்டில் திரிய வச்சதும் அது எப்படி பிச்சு பிடுங்கிட்டு போகுமோ அந்த மாதிரி அதிகபட்ச வேகத்தில் அந்த எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு இந்த திட எரிபொருள் இன்ஜின் இல்லை இந்த திட எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய அந்த மிசைலால் ரொம்ப வேகத்தில் பயணிக்க முடியும். உடனடியாக எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல் அதிகமாக மிசைல்ஸை இதனால் லான்ச் பண்ண முடியும். ஆனால் திரவ எரிபொருள் இன்ஜின்ன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனது. அதில் சேகரிக்கக்கூடிய அந்த ஃபியூவல், அதோட எரிபொருள்ன்றதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அதில் லீக்கேஜ் ஏற்படாமல் பார்த்துக்கணும். அதில் நிறைய கண்டிஷன் இருக்குது. அப்புறம் ஏன்டா எல்லாருமே திரவ எரிபொருளை பயன்படுத்திட்டு இருக்காங்க? இப்போ மோஸ்ட் ஆஃப் த நாடுகளில் லிக்விட் ப்ரோபல்லண்ட் இந்த திரவ எரிபொருளை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சாலிட் ப்ரோபல்லண்ட் இந்த திட எரிபொருளே பயன்படுத்தலாமே, அதையே பயன்படுத்த மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா, திரவ எரிபொருளை பயன்படுத்துறப்போ அதோட ஃபியூவல் கன்சப்ஷன்ன்றது ரொம்ப கம்மி. ஒரு மிசைலோட வெயிட்ன்றது அதோட ஏரோடைனமிக்ஸை ரொம்ப பாதிக்கும். இந்த திட எரிபொருள் அதிகமான எடையை இந்த எரிபொருளை எடுத்துருச்சுன்னா அந்த மிசைலோட வார்ஹெட்ன்றது இருக்க சைஸ் குறைஞ்சிரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நிறைய நாடுகள் திரவ எரிபொருளுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மிசைல் இந்த இடத்துல இக்னைட் ஆயிடுச்சுன்னா இங்கிருந்து நேரடியாக கிளம்பி இது எர்த்தோட அட்மாஸ்பியர், இதை தாண்டி இந்த இடத்துல கிளைட் ஃபேஸ்னு வரும். கீழே இருந்து எர்த்தோட அந்த பூமியோட வளிமண்டலத்தை விட்டு வெளியில போற வரைக்கும் அதை பூஸ்ட் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த வளிமண்டலத்தில் பூமியோட மேற்பரப்பில் அது மிதந்துட்டு இருக்க அந்த ஒரு ஃபேஸ் இல்ல அந்த ஒரு செயல்பாடை கிளைடிங் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மிசைலானது பூமிக்குள்ள விழுகும். ஆக்சுவலாக இந்த கிளைட் ஃபேஸ் இல்லை அந்த மிட் கோர்ஸ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாம் இந்த கிளைட் ஃபேஸ்ன்றது அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த கிளைட் ஃபேஸுக்கு அப்புறம் அந்த ராக்கெட்டோட இன்ஜின்ஸ்ன்றது இல்லை அந்த வார்ஹெட்ஸில் எந்த விதமான உந்து விசையும் எக்ஸ்டர்னலி இல்லை வெளிப்பக்கத்தில் எதுவும் மோஸ்ட்டாக கொடுக்கப்படாது. கிராவிட்டியை பயன்படுத்தி அதிகமாக இந்த ராக்கெட்ஸ் இல்லை இந்த மிசைலானது புவி ஈர்ப்பை மட்டுமே குறியா வச்சு ரொம்ப அதிவேகத்தில் கீழே விழுகும். நிறைய பேர் ஒரு கூற்று கேள்விப்பட்டுவீங்க, ஒளியோட வேகத்தில் ஒரே ஒரு சின்ன நெல்மணி அளவு ஒரு எரிக்கல் இல்லை ஒரு நெல்மணி ஒளியோட வேகத்தில் வந்து நம்ம பூமி மேலே மோதுச்சுன்னா பூமியில் 4ல் 1 பங்கை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தணும். ஸோ எந்த அளவுக்கு வேகம் இந்த இடத்துல அதிகமாக கூடுதோ அந்த அளவுக்கு அழிவை அதனால பூமியில் ஏற்படுத்த முடியும். இதுதான் பாலிஸ்டிக் மிசைலோட ஒரு சிம்பிளான கோட்பாடு. இது எப்படி வேலை செய்யுதுன்றது. இப்போ ஈரானோட அந்த ஒரு ஆர்சனலுக்கு வரும். ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 3000 மீடியம் ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ன்றது வெளியுலகத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும், அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணி இன்னும் அமெரிக்காவோட உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச வரைக்கும் மிசைல் த்ரெட்டோட கணக்கின்படி 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 2500 3000 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏவுகணைகளானது
ஈரான் கிட்ட இருக்குது. இந்த பாலிஸ்டிக் மிசைலோட ஒரு அட்வான்டேஜ் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் இதோட ப்ரீ பிளான்டு டார்கெட் டேட்டான்றது இதில் முன்கூட்டியே வந்து ஃபீட் பண்ணப்பட்டுரும். அதுக்கப்புறமா இது நேரடியாக அந்த கிளைட் ஃபேஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து அதோட டார்கெட்டை ரிலீஸ் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸுக்கும் இல்லை இந்த இன்ஃப்ராரெட் இமேஜுக்கும் அதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இது இங்கே நேரடியாக கிளம்பி போகிறப்போ 3 விஷயத்தை மட்டும்தான் அது கால்குலேட் பண்ணும். ஒன்று அது பறக்கிற அந்த ஹைட்டு, இன்னொன்று அது பறக்கக்கூடிய அந்த வேகம், மூணாவது அது பறக்க வேண்டிய திசை. முதல் 2 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே ராக்கெட் இக்னைட் ஆனது அது நேராக மேலே தான் போக போகுது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வேகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலரோமீட்டரில் இது எவ்வளோ வேகம் போகுதுன்றது கண்காணிப்பாங்க. ஆனால் இந்த மிசைலில் இன்புட்ன்றது சேட்டலைட் மூலிமா நேவிகேட் பண்ண முடியாது, இல்லை கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமா எதுவுமே பண்ண முடியாது. ப்ரீ பிளான்டாக தானே பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி இதனால அதோட பாத்தை ஃபைன் பண்ண முடியும்னா, இந்த இடத்துல தான் கைரோஸ்கோப் உள்ள வருது. பப்ஜி ஆடின நிறைய பேருக்கு தெரியும் இந்த கைரோஸ்கோப்னா என்ன, அது எப்படி இந்த இடத்துல திசையை தீர்மானிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பூமியோட திசைகளை இந்த கைரோமீட்டர் வச்சு தான் இந்த மிசைல் கண்டுபிடிக்கும். இந்த திசையில் இவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் நம்மளோட வார்ஹெட் பிரியும்ன்றத இந்த ஒரு டைரக்ஷனை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஈரான் கிட்ட அந்த 3000 மிசைல்ஸ் இருக்குன்னு சொன்னல, இந்த 3000 மிசைல்ஸில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறது ஒரு 4 இல்லை 5 மட்டும்தான். அவங்களோட ஃபட்டாவாக இருக்கட்டும், இல்லை லேட்டஸ்ட்டாக அவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஷடப் 3 இருக்கட்டும், இது 2 மட்டும்தான் ஈரானோட ஆர்சனலில் இருக்கிறதுலையே ரொம்பவும் டெட்லியான பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபடீர்லேயே இன்னும் நிறைய கேட்டகரின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது. ஆனால் இதோட பயன்பாடுகளை இது வரைக்கும் பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரேஞ்சஸை விட ஒரு 13 கேட்டகரியில் இவங்ககிட்ட பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது. அது டாப் 3ல் இருக்கிறது ஃபட்டே, அதுக்கப்புறமா ஷடப் 1, 2, 3, அதுக்கப்புறமா இந்த ஃபடீர் கேட்டகரியில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இஸ்ரேலுக்கு எதிரான அட்டாக்ல கூட இந்த மிசைல்ஸை ஈரான் நிறைய பயன்படுத்தியிருந்தாங்க. இவங்களோட அந்த மிசைல் யூசேஜை சொல்லணும்னா, 2019 முதல் முறையாக அரம்கோ ஆயில் ஃபெசிலிட்டி, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஃபெசிலிட்டி மேலே ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் ஆனது பண்ணப்படுது. அது வந்து ஈரானோட ப்ராக்ஸியால் ஏமனால் ஏவப்பட்டதாக நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. 2 மாதங்களுக்கு முன்னாடி உற்பத்தி பண்ணப்பட்ட ஏவுகணையை அந்த அட்டாக்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்டைரக்டாக ஈரான் தான் இந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரானோட மிசைல் பவரை காமிக்கணுன்றதுக்காகவே ஹவுதிஸ ப்ராக்ஸியா வச்சு இந்த இடத்துல சவுதி அரேபியா அடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. 2வது சம்பவம் இந்த இடத்துல எப்போ நடந்துச்சுன்னா, சுலைமானி 2020 கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா ஈராக்ல இருக்கக்கூடிய 2 அமெரிக்காவோட பேசஸை ஈரான் குறி வச்சு அடிக்கிறாங்க. நீங்கள் இன்னைய வரைக்கும் நிறைய இடங்களை தேடி பார்த்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நியூஸோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, எவ்வளோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ பேருக்கு இன்ஜுரின்றது ஏற்பட்டிருக்கின்றத எந்த ஒரு பதிவுகளையும் உங்களால் பார்க்க முடியாது. லாஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் படி பார்த்தோம், இல்லை லாஸ்ட்டாக வெளியே வந்த செய்திகள் படி பார்த்தோன்னா, 100க்கும் அதிகமான வீரர்கள் சிவியர் ட்ராமாட்டிக் இன்ஜுரிஸ், பிரெயின் இன்ஜுரிஸோட வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டாங்க, அமெரிக்காவுக்கு திரும்ப கொண்டு போகப்பட்டாங்கன்றதான் அந்த இடத்துலேருந்து கடைசியாக வந்த ஒரு அப்டேட். அந்த ஒரு டைமில் ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் இந்த 2 நாடுகளும் கிட்டத்தட்ட ஒரு போருக்கு நெருக்கமாக நின்றுட்டு இருந்தாங்க. இது 2வது சம்பவம். ஈரானோட மிசைல் அட்டாக்ன்றது டைரெக்டாக மற்ற நாடுகள் மேலே நடத்தப்பட்டது. 3வது 4வது சம்பவம் இப்போ ரீசெண்டாக நடந்தான். ஏப்ரலில் இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக், மறுபடியும் திரும்ப சமீபத்தில் அதே இஸ்ரேல் மேலே இன்னொரு அட்டாக்னு ஒரு 4 முறை இந்த ஈரானோட அந்த மிசைல் பவரை இவங்க வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு பெரிய லூப் ஹோல் என்ன தெரியுமா, இருக்கிறதுலையே ஈஸியான ஒரு டிஃபென்சிவ் மெத்தட், இல்லை ஈஸியாக ஒரு ஏவுகணையை அழிக்க முடியும்னா அது இந்த பாலிஸ்டிக் மிசைல் மட்டும்தான். என்னடா இந்த மாதிரி சொல்கிற, அப்புறம் பாலிஸ்டிக் மிசைல் வந்து அந்தளவுக்கு பெரிய த்ரெட் இல்லையானா, ஃபஸ்ட்டே இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அது ஒரு த்ரெட்டாக இல்லையான்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ஏன் இதை ஈஸியான டார்கெட் இல்லை இது ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன்னா, நார்மலான ஒரு பாலிஸ்டிக் மிசைல் லான்ச் ஆகி அது அதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்கணும். இப்போ ஒரு 3000 கிலோமீட்டர் வேண்டாம், ஈரானில் இருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் லான்ச் ஆகி அது இஸ்ரேலில் போயிட்டு அடிக்கணும்னா, ஏர் ஸ்பேஸை கணக்கு பண்ணுறப்போ, இல்லை ஏர் ஸ்பேஸை கணக்கு பண்ணி பார்த்தோன்னா, ஒரு இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வான்வெளி தூரத்தை பார்த்தோன்னா 3000 கிலோமீட்டர்கள் மேக்ஸிமம். அவ்வளோ மட்டும்தான் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய தூரன்றது. இன்னும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது 2500 கிலோமீட்டர்கள் வரைக்கும் வரும். அப்படி இருக்கப்போ ஈரானோட ஈராக் பார்டரில் இருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணாங்கன்னா அது இஸ்ரேலை வந்து அடையிறதுக்கு மேக்ஸிமம் 20 நிமிஷம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த 20 நிமிஷத்தில் முதல் 2வது நிமிடத்திலேயே அமெரிக்காவோட சேட்டிலைட்ஸும் இல்லை இஸ்ரேலோட அந்த நட்பு நாடுகளோட சேட்டிலைட்ஸும் இந்த மிசைல் லான்ச்சை கண்டுபிடிச்சிடும். அப்புறம் ஜார்டன், ஈராக் இந்த மாதிரி இருக்க அமெரிக்காவோட நிறைய ரேடார்ஸில் இந்த மிசைலானது மாட்டிடும். அதோட பூஸ்ட் ஃபேஸில் இருக்கப்பவே அந்த இடத்துல மட்டும்தான் அமெரிக்காவால் இந்த மிசைல்ஸை டார்கெட் பண்ணி இந்த டேட்டாவை இஸ்ரேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போது இது அந்த மிட்கோர்ஸ் ஃபேஸ் இல்லை கிளைட் ஃபேஸில் இருந்து கீழே இறங்கிடுச்சு, டெர்மினல் ஃபேஸ்க்கு வந்துருச்சுன்னா இதோட பாத்தை இதால் மாற்றவே முடியாது.
நேரடியாக வானத்திலிருந்து ஒரு கல்லை தூக்கி போடுறோம், இல்லை ஒரு ஹெலிகாப்டரில் நம்ம பறந்துட்டு இருக்கப்போ அதிலிருந்து ஒரு பெரிய இரும்பு குண்டை தூக்கி போட்டால் அது எப்படி காற்றோட தன்மைக்கு ஏற்ப கொஞ்சம் வளைஞ்சு வருமோ, ஆனால் இந்த பாலிஸ்டிக் மிசைல் அந்தளவுக்கு ஏரோடைனமிக்கலி பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. அதுமாரி ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டாக தான் இது கீழே வந்து விழுகும். இப்போது ஆரம்பத்தில் இருந்து அதோட குவாடினேட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அது மிட் கோர்ஸ் ஃபேஸில் இருந்து டெர்மினல் ஃபேஸ்க்கு என்ட்ரு ஆகிறப்போ, ஏன்னா 20 நிமிஷம் வரைக்கும் டைம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த நடு வழியில் அந்த மிட் கோர்ஸில் இருந்து டெர்மினல் ஃபேஸ்க்கு அது என்ட்ரு ஆகிறதுக்கு வரைக்கும் 5 இருந்து 6 நிமிஷங்கள் வரைக்கும் இருக்குது. இந்த 6 நிமிஷத்துக்குள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் வெறும் 90 வினாடிகளில் இந்த மிசைல் எந்த இடத்துல இம்பாக்டை ஏற்படுத்துன்றதை இன்புட்டாக கொடுத்துரும். அடுத்த 40 50 வினாடிகளுக்குள்ள இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட இன்புட்டை வாங்கினதுக்கப்புறமா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் லேயர்ஸ் ஆரோ 2, ஆரோ 3, டேவிட் ஸ்லிங், அயன் டோம், இந்த மாதிரி பல மிசைல் தடுப்பு, ராக்கெட் தடுப்பு அமைப்புகள் அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்த 40 வினாடிகளில் இந்த இன்புட் பெறப்பட்ட அடுத்த 40 வினாடிகளில் இதிலிருந்து இன்டர்செப்டர் மிசைலானது அதை நோக்கி லான்ச் பண்ணப்பட்டுரும். இப்படி ஏவப்பட்ட அந்த ஏவுகணைகளானது அடுத்த 60 70 வினாடிகளுக்குள்ள இந்த மிசைல் அந்த நாட்டோட வான்பரப்பில் நுழையிறதுக்கு முன்னாடி இல்லை நுழைஞ்சு அடுத்த ஒரு சில வினாடிகளில் அழிச்சு முடிச்சிடும். இதோட டார்கெட்ன்றது அதோட தொலைவு, அது வரக்கூடிய தன்மையை பொறுத்து ரொம்பவும் ஈஸியான ஒரு டார்கெட்டாக மாறிடும். ஏண்டா அப்போ பாலிஸ்டிக் மிசைல் இந்த அளவுக்கு ஈஸின்னு சொல்கிறியே, அப்புறம் ஏன் இஸ்ரேலால் எதுவுமே பண்ண முடியல? இல்லை இஸ்ரேலால் ஏன் அந்த பாலிஸ்டிக் மிசைலை டிஃபெண்ட் பண்ண முடியல? இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜின்றது இருக்குது. குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தரம் வந்து இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை விட ரொம்ப முக்கியம், தரமான பொருள் முக்கியன்றதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு போர் சூழலில் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி, அதாவது எண்ணிக்கைன்றது தரத்தை விட ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பற்றி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் தெரியும். அமெரிக்காவோட பேட்ரியாட், இல்லை மற்ற நாடுகள் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 போன்ற அமைப்புகளுக்கு ஒரு சரி நிகரான போட்டினா இந்த ஆரோ 2, ஆரோ 3, டேவிட் ஸ்லிங் 2500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்க ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டை சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அதிநவீன அமைப்புகளை உடைக்கணும்னா இந்த இடத்துல அதிக எண்ணிக்கையில் அனுப்பணும். ஆவரேஜாக ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை இன்டர்செப்டார் மிசைல்ஸ், சரி வேணாம், ஒரு அட்டாக் ஆனது நடத்தப்படுது, உள்ளே வந்து ஒரு 50 ஏவுகணைகளானது வருதுன்னு வைங்க. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி எடுத்துக்கோமே, ஒரு 200 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதுக்கு நடுவில் 2 யூனிட் ஆஃப் ஆரோ 2, ஆரோ 3 இது ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னா இதனால உள்ளே வரக்கூடிய எத்தனை த்ரெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, ஆரோ 2, ஆரோ 3 எதுவும் வேணாம், நம்மளோட இந்தியாவை வச்சே சொல்லுவோம், S-400 வச்சே சொல்லுவோம், இல்லை யூஎஸோட பேட்ரியாட், யூஎஸோட தாட், எதை வேணால் வச்சு சொல்லுவோம். உள்ளே வருது இல்லை அந்த 50க்கும் அதிகமான ஏவுகணைகளில், அதை இது எல்லாம் ஒரே டைமில் ஃபங்க்ஷன் ஆனாலும் 20 30 ஏவுகணைகள் வரைக்கும் தான் மேக்ஸிமம் டிஃபெண்ட் பண்ண முடியும். இது எல்லா இன்டர்செப்டார்ஸும் உள்ளே வரக்கூடிய அந்த வார்ஹெட்டை அடிச்சதுன்னா. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா உள்ளே ஃபயர் பண்ணக்கூடிய அந்த இன்டர்செப்டார் மிசைல் ஒரு டைம் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் லான்ச்சர்லேருந்து ஒரு டைம் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். அப்படி லான்ச் பண்ணப்பட்டதை திரும்ப ரீலோட் பண்ணணும்னா மினிமம் 1.5 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ளே அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக் நடக்கிறப்போ அந்த இடம் எம்டி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் இப்போ ஈரான் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. அந்த டைமில் அமெரிக்காவோட பேஸையும் அடிச்சிருக்காங்க. ஸோ ஈரானோட மிசைல்ஸ்ன்றது தொழில்நுட்பம் ரொம்ப கம்மியானது தான். ரஷ்யாவோட டெக்னாலஜியால் 1979க்கு அப்புறம் இந்த அளவுக்கு அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் IRGCயோட கண்ட்ரோலில் தான் இவங்களோட 80% மிசைல்ஸ்ன்றது இருக்குது. இது அவங்க ஃபயர் பண்ணணும்னா யாரோட பர்மிஷனும் தேவையில்லை, சுப்ரீம் லீடர் ஒருத்தரோட பர்மிஷன் இருந்தால் போதும். அவர் எந்த நாட்டின் மேலே அந்த ஏவுகணைகளை ஏவ சொல்கிறாரோ அவங்களால அந்த ஏவுகணைகளை அந்த நாட்டை நோக்கி செலுத்த முடியும். ஸோ இப்படி இருக்கப்போ அவங்க கிட்ட இருக்க அந்த தொழில்நுட்பம் குறைந்த ஏவுகணைகளை அதிக எண்ணிக்கையில் ஃபயர் பண்ணுறப்போ இந்த மாதிரியான ஒரு அழிவை அவங்களால இஸ்ரேல் மேலேயும் ஏற்படுத்த முடியும், அமெரிக்கா மேலேயும் ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த இடத்துல நான் திரும்ப என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி கம்மியான தொழில்நுட்பமாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க க்ரூஸ் மிசைல்ஸ் இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸோட எண்ணிக்கைன்றது ரொம்ப அதிகம். மிடில் ஈஸ்டில் இருக்கிற நீங்கள் எந்த ஒரு நாட்டை வேணால் எடுத்துக்கங்க, அந்த நாட்டில் யாருக்கிட்டையும் ஒன்வே சூசைட் ட்ரோன்ஸ்ன்றது ஈரான் கிட்ட இருக்கிற அளவுக்கு கிடையாது. இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் பல லட்சக்கணக்கான ட்ரோன்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் ஆனது இருக்குது. இதில் ஈரானுக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்க கிட்ட இருக்க குவான்டிட்டி மட்டும்தான். ஆனால் குவாலிட்டி இல்லைன்றத இந்த இடத்துல குவான்டிட்டியை வச்சு ஈரான் நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னடா இஸ்ரேல் மேலே அடிச்சது கூட மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு 400 மீட்டர் தள்ளி விழுந்ததாக சொல்கிறாங்க, இன்னும் சில பத்திரிகைகளில் 250 மீட்டர் தள்ளி விழுந்ததாக சொல்கிறாங்களேன்னு. அந்த பிரச்சனை ஈரானியன்ஸோட மிசைல்ஸில் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஃபயர் பண்ணப்பட்ட அந்த பாலிஸ்டிக் மிசைலோட கேட்டகரி எடுத்து பார்த்தோம்னா அதோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டின்றது 300 மீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் காட்டப்படுது. இப்போ நம்ம ஆவரேஜாகவே எடுத்துக்கோமே 250 மீட்டர் தொலைவில் அந்த முதல் ஏவுகணை மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து விழுந்து வெடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது,
ஈரான் அந்த மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸை தான் அந்த இடத்துல ஈமோ வச்சிருக்காங்க. ஆனால் அது அந்த ஏவுகணையோட எரர் ப்ராபபிலிட்டின் காரணமாக அந்த மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு இந்த ஏவுகணை தள்ளி விழுந்திருக்கு. இன்னும் பாவே க்ரூஸ் மிசைல் மாதிரி நிறைய க்ரூஸ் மிசைல்ஸை ஈரான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய ஆபத்தாக மாறுது. ஒருவேளை ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கு அந்த சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி, அந்த எந்த அளவு தொலைவில் தள்ளி விழுன்னு சொல்லக்கூடிய அந்த எரர்ன்றது அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்களால் சவுதியோட அந்த ஆயில் ஃபெசிலிட்டியும் அடிச்சிருக்க முடியாது. இல்லை அமெரிக்காவோட அந்த 2 ஏர்பேஸையும், எர்பிலில் நடந்ததும் சரி இல்லை இன்னொரு இடத்துல நடந்ததும் சரி இவங்களால் அடிச்சிருக்க முடியாது. இவங்களோட இந்த ஃபட்டாவும் ஷடப் 3ன்றதும் வெறும் 100 மீட்டருக்குள்ள சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி கொண்ட ஏவுகணைகள். அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் இப்போ இஸ்ரேலோட அந்த ஏர்பேஸையும் அடிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் இப்போ இந்த அளவுக்கு ஈரான் கிட்ட பவர் இருக்குது, ஓகே. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு மூலயமா இஸ்ரேலால் அடிக்க முடியும்னா அதுதான் அணு ஆயுதம். இப்போதைக்கு அணு ஆயுதம் இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதுனால ஈரான் கிட்ட என்ன தான் இந்த அளவுக்கு மிலிட்டரி பவரானது இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானோட அத்தனை பாலிஸ்டிக் மிசைலையும் இல்லை அத்தனை க்ரூஸ் மிசைல்ஸும் பயன்படுத்தி இஸ்ரேலோட எல்லா ஏர்பேஸஸையும் அடித்தாலும் ஒரே ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருந்து அதை இஸ்ரேலால் லான்ச் பண்ண முடிஞ்சால் போதும். ஈரானால் அதை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஈரான் கிட்ட வந்து S-300 தான் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கட்டிங் ஏஜ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். S-400 வந்துச்சுன்னா மேபி அதை அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ட்ரையை பண்ணலாம். ஸோ ஈரான் என்னைக்கு அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெடி பண்ணுறாங்களோ இல்லை என்னைக்கு ஈரான் கிட்ட நியூக்ளியர் ஆயுதங்கள் வருதோ அன்னைக்கு மட்டும்தான் ஒரு சரிசமமான போட்டின்றது இந்த மத்திய கிழக்கில் ஏற்படும். அது வரைக்கும் ஈரானோட பாலிஸ்டிக் மிசைலை பார்த்து இந்த 2 தரப்புக்கும், அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி, ஒரு பயமானது கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்றதை இந்த இடத்துல ஈரான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு நிறைய சக்ஸஸும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.